ஜெய் சாயிராம். ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க உழைக்கும் பொழுது நடுநடுவே பல வீழ்ச்சியடைவதும் செய்யும் வேலைகளில் தடைகள் ஏற்படுவதும் இயல்புதான். பெரும்பாலும் துன்பங்கள் தோன்றலாம். ஆனால் சோர்ந்து விடாமல் தைரியத்தோடு முன்னேறிக் கொண்டே இருந்தால் நமக்கான நல்லது நிச்சயமாக நமக்கு நடந்தே தீரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, அதிர்ஷ்டம் அழைக்கிறது வா என் பிள்ளையே. நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவலோடு உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் அன்பு பிரியமே, அவமானம் இல்லாமல் உயர்வடையவே முடியாது. எனவே அவமானப்பட்டுவிட்டால் சோர்ந்து விடாதே. அந்த அவமானம்தான் மிகப்பெரிய ஊன்றுகோலாக உன் மனதில் வைத்துக்கொண்டு முன்னேறிக் கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் கையில்தான். என் அன்பு பிரியமே, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய அன்றாட வேலையை நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. உன்னுடைய மனதை இரும்பை போல உறுதியாக்க கற்றுக்கொள். அதே சமயம் மலரை போன்ற மென்மையான குணத்தையும் வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி எது ஒன்றையும் செய்யவே துவங்காதே. நீ எதை செய்வதாக இருந்தாலும் முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள். அதுதான் அந்த செயலில் வெற்றியடைவதற்கான ஒரே வழியாகவே இருக்கும். எல்லா ஆற்றல்களும் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு என் பிரியமே. உன்னால் அனைத்தையுமே செய்து முடிக்க முடியும். நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை விட பலமானதாகவும் பெரியதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் பிரியமே. பலமானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். தோல்வி வந்துவிடுவோம் என்று பயந்து தயங்கி நீ நின்று கொண்டிருந்தால் தடைகள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரியும். எதையும் எதிர்கொள்ள முடியும் என்று நீ துணிந்து நிற்க ஆரம்பித்தால் தடைகள் அனைத்துமே தவிடு பொடியாகும். இருள் சூழ்ந்த பாதைகளும் புது வெளிச்சம் பெறும் என் பிரியமே. நீ யார் என்பதை யாரிடமும் நிரூபிக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை. எந்த அவசியமும் கிடையாது. உன்னை யாருக்காவது நிரூபிக்க முயற்சிக்கும் பொழுதுதான் நீ தோற்று போகிறாய். நீ யார் என்பது உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். உன்னை பற்றி யாருக்கும் எந்த நிரூபணமும் தேவையே கிடையாது. யாரையும் நம்பி எந்த உயரத்திற்கும் நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் கீழே விழுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களை சுற்றி இருக்கும் பல பேருடைய பேச்சை காதில் வாங்கிக் கொள்வதால் தான் அவர்கள் கீழே சரிந்து விழுகிறார்கள். மேலே ஏறியதுதான் என்பதை, அந்த பேச்சை கேட்காதனால்தான் மேலே ஏறியிருக்கிறோம் என்பதையும் ஒரு நாள் உணர்ந்து கொள்ளும் தருணமும் வரும். யாரை நம்புவதற்கு முன்பாகவும் முதலில் உன்னை நம்ப கற்றுக்கொள். அதுதான் உன்னை கீழே விழவிடாமல் பாதுகாக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. தனிமைக்கும் வலிமைக்கும் ஒரு உறவு இருக்கத்தான் செய்கிறது. தனிமையால் ஒருவன் வலிமையாகிறான் மனதளவில். வலிமையானதால் அவன் தனித்து நிற்கிறான் உடலளவில். வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சில கசப்பான சம்பவங்கள் தான் உனக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுரையும் வழங்கிவிட்டு செல்லும். எனவே எதையுமே எதிர்கொள்ள தயாராகு. எல்லாமே உன் வாழ்க்கைக்கு எதையோ கொடுக்க வருகிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படு. சூழ்நிலைக்கேற்ப வாழ்க்கையை அனுசரித்து வாழ தெரிந்து கொள்வதுதான் அப்படி வாழ தெரிந்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்குரிய முழு ரகசியமாகவே இருக்கும். சில நிகழ்வுகளின் வெளிப்பாட்டால் தான் உன் மனமே நொந்து போய் நொறுங்கி போய் இப்படி வேதனையில் சுழன்று கொண்டிருக்கிறாய். முன்பெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கும் சமயத்தில்
இது எனக்கு வேண்டும் சாயப்பா, எனக்கு இதை செய்து கொடுங்கள், என் வாழ்வில் ஆச்சரியத்தை நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டாய். அப்படி இருந்த நீ சிலம் காலம் கழித்து என் சாயப்பா எனக்கு செய்து தருவார், நல்லதை மட்டுமே செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று உனக்கு? உன்னுடைய காலம் செல்ல செல்ல உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்க இழக்க லேசாக உன் மனதில் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். அதுவும் உன்மேலும் நம்பிக்கையை இழந்து வருகிறாய், உன் சாயப்பா மேலிருக்கும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துவிட்டு நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாதுதானே சாயிநாதரே? என் வாழ்க்கையில் அது நடந்துவிடும் தானே? நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீர்கள் தானே என்று கேள்வியோடே என்னை பார்க்கிறாய். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே, பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்கு விட்டுவிடாதே. கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று
சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் நம் மனதை எப்படி மாற்ற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் அதை நினைத்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருவது வரட்டும் என்று நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நம் சாயப்பாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு ஊரில் ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்த போதும் பெருமாள் மீது தீவிர பக்தரோடு இருந்தார். பெருமாளுக்கு எதை படைக்காமல் தான் எதையும் உண்ணவே மாட்டார். அதேபோல் அதே ஊரில் ஒரு பணக்காரரும் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பணக்காரர். அந்த அந்தணரின் மனைவி அந்த பணக்காரரோடு தன்னுடைய கணவனை எப்பொழுதும் ஒப்பிட்டு அவர் எவ்வளவு அதிகமாக பணத்தை சம்பாதித்து சந்தோஷமாக வாழ்கிறார், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று எப்பொழுதுமே தன் கணவரை குறை கூறிக்கொள்வதுதான் அந்த மனைவியின் வேலையாகவே இருந்தது. இதை கேட்டு கேட்டு சலிப்படைந்த அந்த அந்தணர் தானும் அதிகமாக பொருள் ஈட்டலாம் என்று பிரயாணத்தை தொடங்கினார். வெளியூருக்கு சென்று அதிகமாக பொருள் ஈட்ட தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். வழியில் பெரும் சவாலான பல விஷயங்களை அவர் கடக்க வேண்டியிருந்தது. அப்படி சென்று கொண்டே இருக்கையில் புயல், மழை, வெயில் என்று எதையுமே பார்க்காமல் தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். இதை மேலிருந்து பார்த்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும், உங்களுடைய தீவிர பக்தரான அந்த அந்தணரை ஏன் இவ்வளவு காயப்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று பெருமாளிடம் கேட்டனாராம் மகாலட்சுமி தாயார். அதற்கு பெருமாள், இந்த ஜென்மத்தில் செல்வத்தை ஈட்டுவதற்கான வழி அவரிடம் இல்லை, செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய வழியும் அவருக்கு இல்லை என்று கூறினாராம். இதை கேட்ட மகாலட்சுமி, செல்வத்திற்கு அதிபதியாக நான் அவருக்கு தேவையான செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று ஆவேசமாக கூறினாராம். இதை கேட்ட பெருமாள், நீ என்னதான் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதை அனுபவிக்க அவருக்கு வழியில்லை, அவருடைய விதியும் அப்படி இல்லை என்று கூறினாராம். ஆனாலும் மகாலட்சுமி தாயாரின் ஆசைக்காக நீ இதை 2 தடவை அவருக்கு பயன்படுத்தலாம். உன்னுடைய செல்வத்தை அவருக்காக 2 தடவை நீ அதை பிரயோஜித்தப்படுத்திப்பார், அப்பொழுது தெரியும் நான் கூறுவதின் அர்த்தம் என்னவென்று என்று கூறினாராம் பெருமாள். உடனே மகாலட்சுமி தாயார் அந்த அந்தணர் நடந்து செல்லும் வழியில் ஒரு பொன் மூட்டையை போட்டாராம். அவர் போட்ட பின்பு அந்த அந்தணருக்கு ஒரு நினைவு வந்தது. நாம் இவ்வளவு சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கண் இருக்கும் பொழுதே நாம் இவ்வளவு சோதனை அனுபவிக்கிறோம். கண் இல்லாதவர்கள் படும் பாடு எப்படித்தான் இருக்குமோ தெரியவில்லை. நாம் சில நேரம் கண் இல்லாதவன் போல் நடந்து பார்க்கலாம், அப்பொழுதுதான் அவர்களின் கஷ்டம் புரியும் என்று கண்களை மூடிக்கொண்டு நடக்கத் துவங்கினார். அந்தன் வழியில் அந்த மகாலட்சுமி தாயார் போட்ட பொன் மூட்டையும் இருந்தது. அதை தவிர்த்துவிட்டு அவர் கண்களை மூடிக்கொண்டு நடந்து சென்று விட்டார். உடனே மகாலட்சுமி தாயார் இதை பார்த்துவிட்டு அடுத்த பொன் மூட்டையை அவர் முன் போட்டார். அப்பொழுது அந்த அந்தணர் கண்களை திறந்து கொண்டு வந்தமையால் அந்த பொன் மூட்டை அவர் கண்ணில் பட்டது. உடனே அவர் சிந்திக்கத் துவங்கினார். இந்த பொன் மூட்டையை யாரோ தவறவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் மனம் இப்பொழுது எவ்வளவு வேதனையில் துடித்து கொண்டிருக்கும். எனவே நாம் இங்கேயே அமர்ந்து இந்த பொன் மூட்டையை பாதுகாக்கலாம். யாராவது தேடிக்கொண்டு வருகிறார்களா என்று பார்ப்போம். அப்படி தேடிக்கொண்டு வந்தால் அவர்களிடம் இதை பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு பின் நம் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த மூட்டையின் பக்கத்தில் அமர்ந்தே விட்டார். அப்பொழுது அந்த வழியில்
தன்னுடைய குதிரை வண்டியில் அந்த பணக்காரர் வந்து கொண்டிருந்தார். உடனே அந்த அந்தணருக்கு புரிந்துவிட்டது, இவர்தான் இந்த பொன் மூட்டையை தவற விட்டிருப்பார் என்று நினைத்து கொண்டு அவரை நிறுத்தி, இதோ நீங்கள் தவறவிட்ட பொன் மூட்டை என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்தார். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க மகாலட்சுமி தாயாருக்கு அப்பொழுதுதான் பெருமாள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. என்னதான் செல்வம் கொட்டி கிடந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டிய விதி இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும் என்பது அப்பொழுது விளங்கியது. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இந்த பிறவியில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாக வேண்டும். நம் கர்மாவை நாம் கழித்தேதான் ஆக வேண்டும். விதி வலியதுதான் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது. நம் விதியும் வலியதுதான். பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படிதான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நிச்சயமாக நம்மிடம் வந்துதான் சேரும். அதை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நம்மளுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக நமக்கு என்று எழுதப்பட்டது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் சாயிநாதர். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும். நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்க போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல
எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன், உனக்கு வேண்டியதை தருவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன். அது நிச்சயம் தப்பாது. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை என் பிள்ளையே, நிச்சயமான உண்மையான வார்த்தைகள். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என் வாக்குப்படிதான் எல்லாம் சுபமாகவும் நலமாகவும் நடக்கும் உன் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏற்கனவே உனக்கு நான் கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தையும் செய்து முடிக்கப் போகிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை, நல்லதை நிகழ்த்தி உனக்கு நிரூபித்து காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா. பிள்ளையே, உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். சாயி தேவா, என்னுடைய சுகபோக வாழ்வு ஒரு மேகத்தை போல கலைந்து விட்டது. கஷ்டமான நாட்கள் என்னை கைது செய்தே விட்டது. மனதில் 1000 குழப்பங்கள் நிலை கொண்டிருப்பதால் இரவில் தூக்கம் கூட வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கனவாகவே போய்விட்டது. நன்மைக்காக நான் காத்திருந்து பொறுமைதான் இழந்து விட்டேன். ஆனால் நன்மையை விட தீமை அதிகமாகவே என்னிடம் வந்து சேர்ந்தது. நான் முழுமையாக நம்பியவர்களெல்லாம் எனக்கு துரோகத்தை தான் இழைத்தார்கள். அழகான வாழ்க்கையை தான் நான் கேட்டேன். ஆனால் எனக்கு மிஞ்சியதோ கண்ணீர் துளிகள்தான். இப்படித்தான் நீயும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், குமுறிக் கொண்டு இருக்கிறாய். மனதில் ஒரு அமைதி இல்லாமல் வாழ்க்கையே என்னாகுமோ ஏதாகுமோ என்று குழப்பத்திலேயே மனம் பதறிக் கொண்டிருக்கிறது. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? பின் ஏன் பதறுகிறாய்? என்மேல் உன்னுடைய முழு நம்பிக்கையையும் வைத்துவிடு. நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஏக்கங்கள் சில விஷயம் கூட நம் கண்முன் நடக்கும் பொழுது நமக்கும் இதே போல் நல்ல விஷயங்கள் நம் வாழ்விலும் நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடே நடக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய். அவை அனைத்தும் அந்த ஏக்கங்களோடே இருக்கவே வேண்டாம். பொறுமையும் தன்னம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தைரியம். அதை எப்பொழுதும் தொலைத்து விடாதே என் பிள்ளையே. பொறுமையாக காத்திரு, நம்பிக்கையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். எப்பொழுதுமே எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து தைரியமாக போராட கற்றுக்கொள். தன்னம்பிக்கையும் பொறுமையுமே உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். ஆனால் என் குழந்தையே, நீ எதை செய்தாலும் எதை செய்திருந்தாலும் அதை உணரும் தருணத்தில் நீ அனைத்தையும் மன்னித்து உன்னை நிச்சயமாக உன் சாயப்பா ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லை என்றால் உன் வாழ்க்கையே மிக கவலைக்கிடமாக ஆகிவிடும். எப்பொழுதுமே சகித்து கொள்ள பழகிக்கொள்.
இந்த ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்னுடைய நாமஸ்மரணத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை சுகமாக வாழ வைப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் பொறுப்பை நான் நன்றாக உணர்வேன். உன் வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ, நீ மகிழ்ச்சியாக இருக்க என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயிநாதா.